ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் ஓபி டாய்ஸோட இன்றைக்கி நம்ம த ஆர்ச் மேஜோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்புறம் இந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணுறங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் டைட்டில் கால் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரோஸ் பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கால் போட்டிருக்காங்க. இப்போ ரோஸ் நினச்சி பார்க்குறா, நான் ஒரு நைட்டாகவும் டேனியல் ஒரு பிரின்சஸாகவும் இந்த பிளானை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா ரோஸு. இந்த பிளானோட அவுட்லைன் என்னன்னா, நான் கரேஜ்லேருந்து நான் எப்படியாச்சும் டேனியலை காப்பாற்றிடுவேன் அந்த ஆக்சிடென்ட்லேருந்து. அப்புறம் தேங்க்ஃபுல்லாக எப்பவுமே என் கூடவே இருப்பான் டேனியல். இதுதான் நான் இப்போ போட்டிருக்க பிளான் அப்படின்ட்டு ரோஸ் நினச்சி பார்க்குறேன். என்னோட பாஸ்ட் லைஃப்பில் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, வெறும் அந்த கரேஜ் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எக்ஸ்ப்ளோர் ஆயிருச்சு அப்படின்னு தான் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் அப்புறம் தான் யாரும் அந்த டயரை டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஹவுஸ் ஆட்ரியனுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டின்ட்டு யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு. அப்போ நான் வந்து மார்க்கஸ் டெல்லனுக்கு வந்து நான் அடாப்ட் சைல்டாக இருந்தேன். டியூக் ஆட்ரியன்னா இவருக்கு சுத்தமாக பிடிக்காது மார்க்கஸ் டெல்லனுக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் அந்த மாஸ்டர் மைண்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரோஸ் சொல்கிறா. டியூக் ஆட்ரியனோட சோல்ஜர்ஸ் மத்தியில் இவரோட ஸ்பைஸை கூட ஊடுருவி வச்சிருக்கலாம். டியூக் ஆட்ரியன் ஃபேமிலியை வாட்ச் பண்ணுறதுக்காகவே இவங்களை நிறுத்திருக்கலாம். இவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்றத பார்க்கறதுக்காகவே இந்த சோல்ஜர்ஸை வந்து நிறுத்தி வச்சிருக்கலாம் இவர் அப்படின்ட்டு சொல்கிறா. அந்த காரணத்தினால தான் நான் இப்படி பிளான் போட்டு இருக்கேன். எப்பவுமே நான் டேனியல் கூட வந்து டேனியலை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரோஸ் சொல்கிறா. டேனியல் கேஸ்டல்லே இருந்தாலும் நான் அவன் கூட வந்து அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறா. டேனியலை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு போது, ஏன்னா அவன் ட்ரைனிங் ஹாலில் இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டம் நான் அவன் கூட இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ நம்ம டேனியல் வந்து பிரின்சஸ், ரோஸ் வந்து நைட்டு. இப்போது பிரின்சஸ் என்னோட ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் என்ன பண்ணுறது, இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஸ்வாட் ட்ரைனிங் நினச்சாலே என் கையெல்லாம் நடுங்குது அப்படின்ட்டு பார்க்குறா. நானும் ட்ரைனிங் ஹாலுக்கு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறா ரோஸ். என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கேட்குறாங்க. நானும் ஸ்வாட் கற்றுக்க போகிறேன், எனக்கு ஸ்வாட் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ட்டு கத்துறா. அப்போ தான் நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அப்பயும் ட்ரைனிங் ஹாலில் அப்படின்ட்டு சொல்கிறா. என்னது ஸ்வாட் ட்ரைனிங்கா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கோரஸாக கத்துறாங்க. ஏமா ஜோ, இவளுக்கு கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சுல ஸ்வாட் ட்ரைனிங் எடுக்க அப்படின்ட்டு கேட்குறாரு டேனியல். நீங்களும் இந்த வயசுல தான் ஸ்வாட் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்க மாஸ்டர் அப்படின்ட்டு மேர் சொல்கிறா. நான் இப்போ போட்டதான் பர்ஃபெக்டான பிளான், இது யாராலையும் உடைக்க முடியாது அப்படின்ட்டு ரோஸ் நினச்சி பார்க்குறா. நான் இதை பற்றி கொஞ்சம் அப்பா கிட்ட பேசி பார்க்கணும் ரோஸ். இவ ஹெல்த்தியாகவும் நல்லா தான் இருக்கா, இப்போ இவ தன்னைத்தானே புஷ் பண்ணிக்காம இருந்தாவே சரி அப்படின்ட்டு சொல்கிறான் டேனியல். ரோஸ், நீ இதுக்கு முன்னாடி ஸ்வாடை ஹேண்டில் பண்ணியிருக்கவே மாட்டேன், அதனால இப்போ அது உனக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால நீ இப்போ அது பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீ ஸ்டாமினா ப்ராக்டிஸ் எடு ரோஸ் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம டேனியல். ஓகே புரிஞ்சுது டேனியல் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ரோஸ். இல்லை ரோஸ், உனக்கு ஸ்டாமினா ட்ரைனிங் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா உனக்கு இந்த குட்டி பாடியில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம டேனியல். என்னோட பாஸ்ட் லைஃப்லேயே நான் பேசிக் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு ரோஸ் நினச்சி பார்க்குறா. ஸ்டாமினா ப்ராக்டிஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறா ரோஸ். அப்படியே சீனை கட் பண்ணி வேற ஒரு ரூமை தான் காட்டுறாங்க. பாழடைஞ்சு போன ரூமாக இருக்குது. அந்த ரூமில் யாரும் முழங்காலில் முட்டி போட்டு பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. யாருன்னு தெரில. யாருன்னு க்ளோஸ் அப்பில் கொண்டு போய் காட்டினா, அடா நம்ம ரோஸ் வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி உட்காந்துருக்கா பெட்டில். எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியாக இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு சொல்கிறா. என்ன பண்ணுறான்னு பார்த்தா மானாக்கோரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நான் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அப்புறம் கான்சென்ட்ரேட் நல்லா பண்ணணும், நல்லா ஃப்ளோ பண்ணணும் மானாவை அப்படின்ட்டு சொல்கிறா. ஐயோ, இது கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகக்கூடாது, நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். லோவர் பெல்லியில் என்னோட அப்டம்னில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு மூச்சை பிடிச்சிக்கிட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறா. அடேங்கப்பா என்னால் முடியலடா சாமி அப்படின்ட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கிறா. நான் மறுபடியும் மானாக்கோர் ஃபார்ம் பண்ணுறதுல தோத்துட்டே இருக்கிறேன், இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறா. ஒரு மேஜ் வந்து மேஜிக் யூஸ் பண்ணால் அதுக்கு முக்கியமாக மானாக்கோர் ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் யாராவது மானாக்கோர் இல்லாமல் வந்து மேஜிக் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மயக்கம் போட்டு அங்கேயே கீழே விழுந்துருவாங்க. இந்த ஃபேமிலியில் ஏதாவது தப்பு நடக்கிறதுக்குள்ளே நான் எப்படியாவது மானாக்கோரை ஃபார்ம் பண்ணி அதை தடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறா. எனக்கு தெரியும் மானாக்கோரை எப்படி மேக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த உடம்புல வந்து ஸ்டாமினாவே கிடையாது சுத்தமாக அப்படின்ட்டு சொல்கிறா ரோஸ். அதுவும் இந்த பாடி வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது, நான் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறா. என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும், அப்போ தான் டேனியலை காப்பாற்ற முடியும், என்னால் இப்போ இந்த ஸ்டேட்டில் என்னால் எப்படி அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறா. அப்போ தான் அவன் ஸ்டாமினா ட்ரைனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொன்ன ஞாபகம் வருது. நெஞ்சில் அம்பு இந்த மாதிரி இருக்குது. என்னால் இந்த ஸ்டாமினா ட்ரைனிங்கை என்னால் தாக்கு பிடிக்க முடியல, நான்லாம் எப்படி ஸ்வாட்மேன்ஷிப் கற்றுக்கிறது மேஜிக் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சோகமாக வரா. நான் வந்து எப்படியாவது அப்பா கிட்ட கேட்டு செலினை வந்து எனக்கு கைடன்ஸ் கொடுக்க சொல்லி கேட்க போகிறேன், நான் கண்டிப்பாக கேட்க தான் போகிறேன் அவகிட்டையும் போயிட்டு அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறா. அப்போ தான் டியூக் சொன்ன ஞாபகத்தை, நீ எதுவும் ரஷ் பண்ணி தேவையில்ல, நீ வளர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாரு. நம்ம செலின்னு சொல்கிறா. ஆமாம், இதை நான் ஒத்துக்கிறேன், நீ கொஞ்சம் வளர வரைக்கும் வெயிட் பண்ணு, அப்புறமா எல்லாமே கற்றுத்தரேன் உனக்கு அப்படின்ட்டு சொல்கிறா செலின்னு. நம்ம டியூக் சொல்கிறா, நீ முதல்ல நல்லா குண்டா புசுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆமாம், நானும் அதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு செலின்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் சப்பின்னு வளரணும் அப்படின்னு சொன்னதே அவள் காலைல இடி மாரி உழுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னது வெறுமனே என்ன நல்லா சாப்பிட தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லலை அவங்க அப்படின்ட்டு சொல்கிறா ரோஸ். நம்ம ரோஸ் நினச்சி பார்க்குறா, அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நல்லா புசுன்னு சாப்பிட்டு நான் அப்புறம் லெசனை கேட்டு நான் மானாக்கோரை ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறா. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், லூக்கஸை விட அதிகமாகவே சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு சபதம் எடுக்கிறா. லூக்கஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தோடனே அவன் வெயிட்டை விட அவன் அதிகமாக
கொஞ்சமாவே சாப்பிட்றான், அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டேன்னா என்னோட வயிறு சர்வே ஆகுமானே தெரில அப்படின்ட்டு சொல்கிறா ரோஸு. அட்லீஸ்ட் நான் ட்ரையாவது பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லும்போது யாரும் நாக் பண்ணுறாங்க கதவுல. யாரா அது இந்த நேரத்தில் வந்துருதுன்னு முட்டை முட்டை கண்ணை வச்சு கொட்டை கொட்டை பார்த்துட்டு இருக்கிறா. ரோஸ், நான் தாம்மா அப்பா வந்திருக்கேன், உள்ளே வரேன் இப்போ அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த டைமில் இவர் என்ன இங்கே பண்ணுறாரு அப்படின்ட்டு யோசிக்கிறா ரோஸு. இல்லை இப்படி நடக்கக்கூடாது, ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குன்னு அவர் நோட்டீஸ் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு முழிச்சிட்டு இருக்கிறா ரோஸு. ஒரு வேளை பாஸ்ட் லைஃப்பில் நான் தான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு முழிச்சிட்டே இருக்கிறா. கதை தோன்றிட்டு வந்து ஒரு நேராக ரோஸ் கிட்ட நான் வந்து ரோஸ்ன்னு கூப்பிட்டு டீ இந்தா அப்படின்ட்டு கொடுக்குறாரு. ஏமா ரோஸ் உன்ன நீ தூங்காமலே இருக்க அப்படின்ட்டு டியூக் பார்த்து ரோஸை கேட்குறாரு. நான் ஹால்வேல நடந்து போகும்போது உன்னோட வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு நம்ம டியூக் வந்து ரோஸை பார்த்து சொல்கிறாரு. அதை கேட்டு ஷாக்கான நம்ம ரோஸு, ஸ்வாட் மாஸ்டர் காதுனா ஸ்வாட் மாஸ்டர் காது தான்ப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஏன் என்னாச்சுமா, ரூமை ஏமா இப்படி வச்சிருக்க அப்படின்ட்டு கேட்குறா டியூக்கு. அதை கேட்ட நம்ம ரோஸ் வந்து ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாரோ, நான் மானா குறை மேக் பண்ண பார்க்குறேன் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரோ, அப்படி கண்டுபிடிச்சிருந்தா நான் என்ன சொல்கிறது இப்போ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறா. நம்ம டியூக் சொல்கிறாரு, இன்னும் நீ கொஞ்சம் நேரம் விளாடணும்னு ஆசைப்படுறியோ, லூக்கஸ் கூட சின்ன வயசில் அப்படி தான் ரொம்ப நேரம் விளாடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாரு நம்ம டியூக்கு. நம்ம ரோஸ் நினைக்கிறா நல்ல வேலை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, தேங்க்யூ ஃபார் லூக்கஸ் அப்படின்ட்டு நினச்சிக்கிறா ரோஸு. இல்லை எனக்கு தூக்கம் வரலை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது நாளைக்கு ஸ்வாட் ட்ரைனிங் இருக்கிறதுனால அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ரோஸு. அதை கேட்டால் நம்ம டியூக் சொல்கிறாரு, ஆமாம் டேனியல் என்கிட்ட சொன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா நாள்லேருந்து ட்ரைனிங் எடுக்க போகிறீங்களாமே, ஸ்வாட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறா நம்ம டியூக்கு. அப்போ தான் வந்து அந்த 3 பேரும் வந்து என்ன சொன்னாங்கன்ட்டு காட்டுறாங்க. அப்பா ரோஸுக்கு வந்து ஹார்டாக ட்ரைனிங் கொடுக்குமா அப்படின்ட்டு நம்ம டேனியல் கேட்குறான். ஐயோ அதெல்லாம் வேணாம், அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுவே போதும் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம லூக்கஸ். நம்ம இசபெல் சொல்கிற அதெல்லாம் தேவையில்லை, அவள் வாக் பண்ணாலே போதும், அதுவே பெட்டராகவே இருக்கும் அவளுக்கு அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம இசபெல். அவங்க 3 பேருமே உன்னை நினச்சி ரொம்பவே கவலை பண்ணுறாங்கம்மா அப்படின்ட்டு சொல்கிறார் நம்ம டியூக்கு. அதை கேட்டால் நம்ம ரோஸ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறா, நான் அந்த அளவுக்கு வீக்காக இருக்கேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. நம்ம டியூக் சொல்கிறாரு, ஆல்ரைட் நான் அப்புறம் பார்க்குறேன், நீயே புஷ் பண்ணிக்காதம்மா ரொம்ப அப்படின்ட்டு சொல்கிறா நம்ம டியூக்கு. நீ என்ஜாய் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறார் நம்ம டியூக்கு. சரி டியூக் அப்படின்ட்டு சொல்கிறா நம்ம ரோஸு. நம்ம டியூக் சொல்கிறாரு, நான் இதை முக்கியமாக உங்ககிட்ட காட்டிட்டு போகலாமேன்னு வந்தேன், இது உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறார் டியூக்கு. இது என்னன்னு உனக்கு தெரியுமா ரோஸ் அப்படின்ட்டு கேட்குறா நம்ம டியூக்கு. நம்ம ரோஸ் வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாத மாதிரி தான் பார்க்குறா, ஆனால் அது என்னன்ட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த இடத்துல இந்த ஒரு 9th எபிசோடு முடியுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. நன்றிகள்.